இப்போ இதை பற்றி ஏற்கனவே பார்த்தோம். இன்னொரு முறை சொல்லிடுறேன். இதுதான் சூரியனோட நேர் அச்சு. இது சூரியன். இந்த பச்சை கலரில் இருக்குது, பச்சை கலர் இருக்குது புதன். இது 0 டிகிரியிலே இப்படி சுத்தம். இந்த சுக்கிரன், இது சுக்கிரன் என்பது 177 டிகிரி. இந்த சுக்கிரன் இந்த அச்சிலேருந்து 177 டிகிரி விலகி சுத்தம். இதோட மொத்தம் பார்த்தீங்கன்னாக்கா 8 டிகிரிக்குள்ளே தான் வரும். அடுத்ததாக பூமி இந்த அச்சிலிருந்து 23 டிகிரி விலகி சுற்றுது. சந்திரன் பூமியின் அச்சிலிருந்து 6 டிகிரி விலகி சுற்றுது. இந்த சூரியனோட அச்சிலிருந்து செவ்வாய் 1.85 டிகிரி, குரு 1.3 டிகிரி இந்த பக்கம், சனி 2.4 டிகிரி விலகி சுற்றுது. அப்போ ஒரு பிளேட்டு மாதிரி தான் இருக்கும். இது இப்படியே சுற்றிக்கிட்டு இப்படி சுத்தம், இப்படியே சுற்றிக்கிட்டு மேற்கிலிருந்து கிழக்காக போகும். எது? இந்த சூரிய குடும்பங்கள் அனைத்தும் இப்படியே போகும். இந்த பாருங்க, சூரியன் குடும்பத்தின் சுற்றுப்பாதை. அப்போ இந்த சூரியனுடைய வேகம் 418 கிலோமீட்டர் per செகண்ட் இப்படி போகிறது. பூமி இப்படி சுற்றும், சந்திரன் இப்படி சுற்றும், கிரகங்களை சுற்றும். அதுக்கு தனித்தனி வேகங்கள் இருக்குது. இதில் புதன் 88 நாளில் இங்கே இருக்குது பார்த்தீங்களா? புதன் சூரியனை 88 நாளில் இப்படி சுற்றிடுது. சுக்கிரன் 225 நாள், பூமி 365 நாள், செவ்வாய் 687 நாள், குரு 12 வருடம், சனி 29.6 வருடம். குரு கூட 11.9 மாதங்கள், 11 வருஷம் 9 மாதம் இப்படி தான் சொல்லணும். இதுதான் அதனுடைய அமைப்பு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சந்திரன் பூமியை சுற்றுது இல்லைங்களா? இங்கே பாருங்க, இதுதான் அது. இது சூரியன், இது பூமி, இது சந்திரன். இப்படி தான் சைட்லேருந்து பார்த்தா தெரியும். அப்போ சுற்றும்போது சூரியன் இப்படி போயிட்டு இருக்குது, பூமி இப்படி சுற்றும். கீழே வரும்போது 23 டிகிரி இங்கே வந்துடும், மேலே போகும்போது 23 டிகிரி அங்கே போயிடும். இந்த பூமியை சந்திரன் இப்படி விலகி சுற்றுது. அப்போ மேலே போகும்போது இந்த 23 24 வச்சுக்கிட்டா 6. அப்போ இந்த இடத்துலேருந்து 30 டிகிரி வரைக்கும் சந்திரன் போகும். இங்கேருந்து 24ல் 6 போச்சுன்னா 18 டிகிரி வரைக்கும், 18 டிகிரிலேருந்து 30 டிகிரி வரைக்கும் சந்திரன் அப்படியே பூமியை சுற்றிக்கிட்டே இப்படியே வரும். அப்படி வரும்போது இதான் அது. இது சூரியன், சூரியனோட சைடில் இது சந்திரன், இது பூமி. சூரியனுக்கு பக்கத்தில் சூரியன் சைடில் வந்துருச்சுன்னா இது அமாவாசை. பூமிக்கு தாண்டி அந்த பக்கம் போயிடுச்சு, சூரியன் எடுத்து தாண்டி போயிடுச்சுன்னா இது பௌர்ணமி. அப்போ இப்படி தான் இருக்கும் பார்க்குறதுக்கு. இதை சைட்லேருந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த புள்ளி தான் சந்திரன், இந்த புள்ளி தான் பூமி, இதுதான் சூரியன். அப்போ இப்படி ஒரு முக்கோணம் மாதிரி இருக்கும். இது ஒரு முக்கோணம் மாதிரி இருக்கும். இந்த கோணங்கள் மாறும்போது இதுக்கு நேராக வந்துச்சுன்னா இது பௌர்ணமி, இது சூரியன், இது சந்திரன், இது பூமி. அதாவது சந்திரன் இங்கேருந்து இந்த பக்கம் இந்த இடத்துல வந்ததுன்னா அமாவாசை, இந்த இடத்துல இருந்தால் பௌர்ணமி. ஏன்னா இது சூரியன், பூமியை தாண்டி சந்திரன் வரும்போது பௌர்ணமி, பூமிக்கு முன்னாடி சந்திரன் வரும்போது அமாவாசை. அப்போ இது பௌர்ணமி அமைப்பு, இது அமாவாசை அமைப்பு. அப்போ எல்லாம் ஒரு நேர்கோட்டில் வரும்போது சூரியனுடைய ஒளி பூமி மேலே படாமல், சூரியனோட ஒளி பூமி மேலே படாமல் நடுவில் சந்திரன் வந்ததுன்னா இது சூரிய கிரகணம். பகல் நேரத்தில் நடக்கும். சூரியனுடைய ஒளி பூமி மேலே படாமல் இருக்கிறது தான் சூரிய கிரகணம். சந்திரன் இந்த பக்கம் வரும்போது இது பௌர்ணமியில் இரவில் நடக்கும். சூரியனுடைய ஒளி சந்திரன் மேலே படாமல் பூமிக்கு மறையும். அப்போ பூமி குறுக்க வந்துச்சுன்னு அர்த்தம். குறுக்க மறைக்கும் போது இது நடக்கும். இந்த சூரிய கிரகணம் என்பது பௌர்ணமி, அதாவது சந்திர கிரகணம் என்பது பூமிக்கு பின்னாடி இரவில் நடக்கக்கூடியது. சூரிய கிரகணம் என்பது பகலில் நடக்கக்கூடியது. இப்போ பார்த்தீங்கன்னா சூரிய கிரகணம் நடக்கிறது அதிகபட்சமாக 6 நிமிடங்கள் வரைக்கும் நடக்கும். குறைவாகவும் இருக்கும். 6 நிமிடங்கள் வரைக்கும். முழுமையான சூரிய கிரகணம் என்பது 6 நிமிடங்கள் நடக்கும். ஆனால் இந்த சந்திர கிரகணம் என்பது 3 மணி 33 நிமிடங்கள் வரைக்கும் நீடிக்கும். ஏன்னா சந்திரன் சின்னது, பூமி பெருசு, சூரியன் மிகப்பெரியது, சந்திரன் மிகச்சிறியது. இப்போ இது எப்படி சாத்தியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய மலை எடுத்துக்குவோம். மலையை கண்ணுக்கு முன்னாடி ஒரு காயின் எடுத்துகிட்டு இப்படியே கொண்டு வந்தீங்கன்னா மறைச்சிரும். நகம் வச்சுங்க. இந்த இப்போ ஒரு புள்ளி மாதிரி இருக்குது, இப்படியே கொண்டு வந்து இந்த கேமராவுக்கு முன்னாடி வந்துச்சு வச்சுக்கோம். இப்படி வரும்போது
மறைச்சதுங்களா? இதே தான், இந்த கான்செப்ட் தான். தூரம் போக போக அப்போ ஒரு குறிப்பிட்ட இடத்துல வரும்போது இந்த சூரியனோட ஒளி பூமி மேலே படாமல் உங்களுக்கு மறைச்சிருது. இது சூரிய கிரகணம். இது சந்திரன் ரொம்ப சின்னதாக இருக்கிறதுனால, பூமியோட சின்னதாக இருக்கிறதுனால சீக்கிரம் அப்படி கிராஸ் பண்ணி, அதாவது இப்படி சீக்கிரம் கிராஸ் பண்ணி போயிடும். ஆனால் சந்திரனை காட்டிலும் பூமி மிக பெருமையாக இருக்கிறதுனால ரொம்ப ஸ்லோவாக 3 மணி நேரம் 33 நிமிஷங்கள் இப்படி போகும். இதுதான் இந்த கிரகணத்தோட அமைப்பு அப்படின்றது. அப்போது கிரகணம் எப்படி வரும் அப்படின்னா, இந்த சந்திரன் இப்படி சுற்றி வருதுங்க இல்லைங்களா, இந்த இடத்துல இதுக்கு நேராக இந்த சூரியன் இதுக்கு நேராக இந்த இடத்துல வரும்போது தான் சந்திர கிரகணம் நடக்கும். இந்த இடத்துல வரும்போது சூரிய கிரகணம் நடக்கும். அப்போ தான் இந்த சுற்றுவட்ட பாதை என்பது எதிர் திசையில் நடக்கும். இந்த ராகு கேது அச்சு என்பது, அதாவது கிரகண அச்சு என்றது, அதை தனி வீடியோ போடுவோம். எல்லாத்தையும் ஒன்றா பார்த்தா கன்ஃபியூஸ் ஆயிரும். இது வரைக்கும் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். புரியாதவங்க கேளுங்க. ஏனென்றால் இந்த கிரகணம் பற்றிய நிறைய புரியாத தெளிவில்லாத நிலையில் இருக்கும். அப்போது இந்த கிரகணம் என்பது நம் மனிதர்கள் வாழக்கூடிய, நாம் வாழக்கூடிய இந்த பூமிக்கு சூரியன் சந்திரன் இந்த அமைப்புகள் மறையும் போது தான் கிரகணம் வரும். மற்ற கிரகங்கள் ஒரு நாளும் ஒன்றை ஒன்று மறைக்காது. பூமி நமக்கு மறைக்காது. அதான் அஸ்தங்கன்னு சொல்லி சொல்கிறோம். அது வேறு கிளாஸில் பார்ப்போம். இப்போ இந்த கிரகங்கள் இது செவ்வாயினுடைய வட்டப்பாதை இப்படியே சுற்றிட்டு இருக்கும். இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இப்படி தனித்தனியாக சுற்றும். இந்த கிரகங்கள் ஒருபோதும் ஒரு நாளும் ஒரு நொடி கூட ஒன்றின் பாதையில் இன்னொன்று குறுக்கிடாது என்பதை நமக்கு பாமரன் ஆகிய மக்களுக்கு சொல்வதற்காக தத்துவார்த்தமாக சொல்லப்பட்டது தான். கோவில்களில் இருக்கும் நவகிரகங்கள் வேறு வேறு திசைகளை நோக்கி இருப்பதாக வைத்திருப்பார்கள். இது ஒரு உயர்தரமான புரிதலான கல்வி. மேலும் சந்தேகங்கள் இருந்தால் கேட்கலாம். நன்றி, வணக்கம். இது என்னுடைய ஆய்வில் நான் உணர்ந்தது, நான் அறிந்தது, இது சரியாக இருக்கின்ற நான் நம்பியது. இது தவறாக இருப்பின் ஒத்துவராத கருத்தாக தங்களுக்கு இருந்தால் விட்டுவிடலாம். சரியாக இருந்தால் ஏற்றுக்கொள்ளலாம். நல்லதே நடக்கட்டும். வாழ்க வளமுடன். வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.